கிளிநொச்சியில் தொடர்ந்த அடைமழை காரணமாக ஊற்றுப்புலம், வள்ளுவர் பண்ணை, நாவலர் பண்ணை ஆகியவற்றை இணைக்கும் பாலத்தினை புனரமைக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த கிராமங்களை இணைப்பதற்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதையும் அரிப்புக்குள்ளாகியுள்ளமையினால் பாதுகாக்கும் செயற்பாட்டில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த பாதை நீரில் அள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் வள்ளுவர் பண்ணையில் உள்ள 90 குடும்பங்களை சேர்ந்த 500ற்கு மேற்பட்டவர்கள் நிர்கதியாகும் அபாயம் உள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். மேற்படி பாலத்தினை அரிப்படுத்த சந்தர்ப்பத்தை அவதானித்த மக்கள் இணைந்து தற்காலிகமாக பாதுகாத்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இது ஊற்றுப்புலம் வள்ளுவர் பண்ணை ஆரம்ப குடியேற்றம். இந்த பாலம் கனகாலமாக கட்டுமான பணிகள் ஈடுபட்ட நிலையில் இந்த வருடம் இந்த பாலத்தை கட்டி முடிக்க வேணும் என்று இந்த ஒப்பந்தக்காரர்கள் இந்த இடத்துக்கு தற்காலிக பாதையை புனரமைச்சு அவங்களோட வேலையை தொடங்கின கட்டத்தில் மழை இந்த 2-3 நாட்கள் மழையினால் இந்த தற்காலிக பாதை மழை தண்ணி நீர்மட்டம் உயர்ந்தபடியால் இந்த பாதை அரித்து போக்குவரத்து சிரமமாக காணப்படுது. இன்றைய காலையில் இந்த புனரமைப்பு பால ஒப்பந்தக்காரர்கள் நிர்மாண பணியாளர்கள் பார்த்து இந்த கிராம மக்களுடன் இந்த பாதையை மூடி இருந்தபடியாக கிராம மக்களுடன் இந்த நிர்மாண பணியில் ஈடுபடுபவர்களும் இந்த பாதைக்கு மண்முட்டையில் அடித்து அந்த சைடில் அரிப்பான்களை மறைச்சி போக்குவரத்து பாடசாலை மாணவர்களும் நோயாளிகளையும் கொண்டு செல்ல அவங்களோட பணியை இன்றைய காலையில் மேற்கொண்டாங்க. இன்றைக்கும் 2-3 பேர் ஊனமுற்றவர்கள், வயோதிபர்கள் தங்களுடைய அன்றாட சிகிச்சை பெறுவதற்கும் சரியான சிரமத்தில் இன்றைய காணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கிளினிக் போகிற கூட சரியான நிலைமையில் இந்த பாதையால் போய் வரக்கு ஒரு அபாயகரமான நிலைமையில் காணப்பட்டு கொண்டிருக்கு இன்றைய நிலைமைக்கு. தற்போது புனரமைப்பு பணிகள் மழை காரணமாக இடம்பெறவில்லை என தெரிவிக்கும் மக்கள் தற்காலிக பாதை தொடர்ந்து மழை பெய்தால் நீரில் அடித்து செல்லும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக வள்ளுவர் பண்ணையில் வாழும் குடும்பங்கள் எவ்வித போக்குவரத்தும் இன்றி நிர்கதியாகும் அபாயம் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர்.